السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ عرض عليه بالعشي الصافنات الجياد فقال إني أحببت حب الخير عن ذكر ربي حتى توارت بالحجاب ردوها علي فطفق مسحا بالسوق والأعناق. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم فصلي صلاة مودع أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லான உடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருளும் பெரும் கருணையும் வந்து சேரட்டுமாக. வாக்கியமான ரமலானுடைய நாட்களில் நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் பொறுத்து அருளாக மஃபிரத்தை வழங்கி அருள் புரிவானாக. அவனுடைய அருள் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. மிச்சம் இருக்கிற ரமலானுடைய நாட்களை பயனுள்ளதாக பாக்கியமானதாக கழிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய நோன்பை, நம்முடைய தொழுகைகளை, ஜகாத்தை, சதகாவை, இஸ்திக்ஃபார், ஸிக்ர், துஆ என்று என்னென்ன வணக்கங்களை நாம் செய்தோமோ அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக அல்லாஹ் அந்த அமல்களை அல்லாஹ் இஹ்லாஸாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. முழுமையான உடல் ஆஃபியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், தொடர்புகள், கொடிய நோய்கள், கெட்ட மரணங்களை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நபியுல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு சபா என்ற சூறாவில் சொல்லப்பட்டது. அவர்களுடைய பணிகள், வாழ்நாளின் நிறைவில் பைத்துல் முகத்தஸை கட்டிய விஷயத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆக்கள், இதை பற்றியெல்லாம் தஃசீர்களுடைய வார்த்தைகளில் நாம் ஒரு சில செய்திகளை தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்து சாதிலே அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும், இவ்வளவு பெரிய ஆட்சி செய்தும் கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தொழுகை தப்பி போனதே கிடையாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இவ்வளவு பெரிய வேலைகளுக்கு மத்தியிலேயும் கூட என்ன வேலையாக இருந்தாலும் உலகத்தையே ஆட்சி செய்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்நாளில் தொழுகையை தவற விட்டது கிடையாது. நம்ம சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி தொழுகை தப்பி போறதற்கான காரணங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? நான் வேலையினால இருந்தேன், அதனால முடிஞ்சிருச்சு, இதனால முடியல, இப்படி என்ன காரணங்களை நாம சொல்றோமோ அந்த காரணங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஒப்பிட்டு அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே கேட்பான். அவர்களை விடவா நாம் அதிகமான வேலை பொழுவுல மாட்டிக்கொண்டோம், அல்லது அவர்களை விடவா ஈடுபாடு? ஒரு உலகத்தையே கையில வச்சிருக்கிற ஒருத்தர் ஜின்னுகளை, பறவைகளை, அப்படி பிரம்மாண்டமான படைப்புகளை கையில வச்சிருக்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்திலேயும் ஒரு வக்து தொழுகை கூட சுலைமான் நபிக்கு தப்பு போனது கிடையாது. அல்லாஹ் சொன்னா அப்படி ஒண்ணு ஏற்பட்டுச்சுங்கிற அல்லாஹ் சூரத்து சாதுல அல்லாஹ் உரித அலைஹி பில் அஷி சாஃபினாத்துல் ஜியாத், அப்படியே லைன் கட்டி வரிசையாக நிற்கக்கூடிய கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நிற்கிற குதிரைகள், போருக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட குதிரைகள், அதனுடைய பிரம்மாண்டத்தை அப்படியே பார்வையிட்டுக் கொண்டே வருகிறார்கள். அப்ப அதை பார்வையிட்டுக்கிட்டே வந்ததுனால ஒரு மாலை நேரத்தில் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸருடைய தொழுகையினுடைய நேரம். அப்ப அஸருடைய நேரம் அப்படியே பார்வையிட்டுக்கிட்டே வந்ததுனால கொஞ்சம் அதுல கவனக்குறைவாக இருந்துட்டாங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை அப்படி நடந்து போச்சு. பார்க்கறாங்க, சூரியன் மறைஞ்சிருச்சு, அஸருடைய நேரம் முடிஞ்சிருச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாங்க முடியல. அல்லாஹ் தஆலா சொன்னா, இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைரி அன் ஸிக்ரி ரப்பி, பிரம்மாண்டமான இந்த என்னுடைய படைகள், குதிரை படைகள் என் ரப்பினுடைய தொழுகையை விட்டு என்ன மறக்க வச்சிருச்சு. ருத்தூஹா அலைய, அத்தனை குதிரைகளையும் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஃபதஃபிக மஸ்ஹம் பிஸ்ஸூக், எல்லாத்தையும் குர்பானி கொடுத்துட்டாங்க.
ஆடு மாடு ஒட்டகம் தான் நம்ம குர்பானி கொடுப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலகட்டத்தில் குதிரைகளுடைய குர்பானியும் இருந்துச்சு. குர்பானின்னா குர்பானி பொருட்களை சாப்பிடுறது இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் ஹலாலாக்கி தந்தான். கடந்த சமுதாயத்தில் எல்லாம் குர்பானி பிராணிங்கிறது அது நமக்கு ஹலால் கிடையாது. அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க குர்பானி கொடுத்துட்டா வானத்துல இருந்து நெருப்பு அதை சாப்பிட்டு போயிடுங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப அந்த குர்பானிங்கிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலகட்டத்தில் குதிரைகளுடைய குர்பானி இருந்துச்சு. எனவே ஒரு அசனுடைய தொழுகை வாழ்க்கையில் தப்பி போனதற்காக மிக பிரம்மாண்டமான தங்களுடைய குதிரை படைகள் முழுவதையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, தொழுகை இந்த உம்மத்தினுடைய பெரிய சொத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வக்து தொழுகைகளை அல்லாஹ் தஆலாவின் மூலமாக நமக்கு பெற்று தந்தார்கள். ஒரு வக்து தொழுகை தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தரப்பட்டுச்சு. அப்போ கடந்த காலங்களில் ஒரு வக்து தரப்பட்டுச்சு. இந்த உம்மத்திற்கு 5 வக்து தொழுகைகள், அதிலும் குறிப்பாக அசருடைய தொழுகை. தொழுகையிலேயே ரொம்ப முக்கியமான தொழுகை அசருடைய தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபர்ல கொண்டு வந்து ஒரு மையத்தை வைக்கப்பட்ட உடனே முதல்ல அல்லாஹ் கபர்ல காட்டுவது சூரியன் மறைகிற காட்சியை தான் காட்டுவான். ஒரு நல்ல மூமின் முதல்ல அந்த காட்சியை பார்த்த உடனே சொல்லுவாராம், இல்ல நான் அசர் தொழுகணும், சூரியன் மறைய போகுதுன்னு சொல்லி கபூர்ல சொல்லுவாராம். மலக்கும் போது சொல்லுவாங்க, இல்ல நீங்க ஆசிரத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு இங்க தொழுகை கிடையாது என்று சொல்லி கேள்விக்கு பதில் தான் நீங்க சொல்லணும் என்று சொல்வார்கள். அவ்வளவு தூரம் தொழுகை மேல பிடிப்புள்ளவங்க, கபருக்கு போன உடனேயும் கூட இந்த தொழுது பழக்கப்பட்டவங்க, கபருக்கு போன உடனே அல்லாஹ் முதல்ல இவர் தொழுகையில எவ்வளவு ஈடுபாடா இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அல்லாஹ் சூரியன் மறைகிற காட்சியை தான் அல்லாஹ் காட்டுவான். முஸ்லிமத்துல ஷம்ஸ், அப்ப சூரியன் மறைகிறத பார்த்த உடனே இவர் என்ன செய்யறாரு, ஓ அசருடைய வக்து முடிய போகுது, நான் அசர் தொழுகணும் என்று அவர் சொல்றாருங்கிற அந்த காட்சி அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொன்னான். பெருமக்களே, அந்த அளவு தூரம் அசருடைய தொழுகை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி ஹாஃபிது அலஸ்ஸலா, எல்லா தொழுகைகளையும் பேணுதலா இருங்க, குறிப்பாக வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையில பேணுதலாக இருங்க. அதாவது நடுத்தொழுகை என்பது ஃபஜ்ர், லுஹர், இந்த பக்கம் மக்ரிப், இஷா. நடுவுல இருக்கிற அசர் தொழுகைங்கிறது பெரும்பாலும் அதிகமாக நம்முடைய தூக்கம், பல்வேறு அசௌகரியம் இதற்கு இரையாக்கப்படுவது இந்த அசருடைய தொழுகை தான். அப்ப தொழுகைகளுடைய விஷயத்தில் இந்த சமுதாயம் ஒரு பெரிய பேணுதலாக இருக்கணும். ஏன்னா இந்த சமுதாயம் நம்முடைய சக்தியே அதுதான், நம்முடைய வல்லமை அதுதான். தொழுகைங்கிறது கண்குளிர்ச்சி என்று சொன்னார்கள். வாழ்க்கையில எல்லா விஷயத்திற்கும் தொழுகை இருக்குது. ஒரு பயணம் போறோமா, பயண தொழுகைன்னு சொல்லி இருக்குது. பயணத்தை முடிச்சுட்டு வரோமா, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை முடிச்சுட்டு வந்தா பள்ளிவாசல்ல தொழுதுட்டு தான் தங்களுடைய வீட்டுக்கு போவாங்க. அப்ப பயணத்தை முடிக்கும் போது, பயணத்தை ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலையும் தொழுகை இருக்கு. ஒரு சந்தோஷமான செய்தி, ஸலாத்து ஷுக்ர் இருக்கு. வாழ்க்கையில நம்ம நினைச்சது நடந்துருச்சு, ஸலாத்து ஷுக்ர் இருக்கு. ஸலாத்து தௌபா, தௌபாவுடைய தொழுகை இருக்குது. ஸலாத்துல் ஹாஜத் இருக்குது, தேவையுடைய தொழுகை. ஸலாத்துல் இஸ்திகாரா, ஒரு காரியத்தில் குழப்பமா இருக்குது, செய்யலாமா வேண்டாமா தெளிவில்லா இருக்குது, இஸ்திகாரா, கைர் நாடி தொழுகிற ஸலாத்துல் கைர் இருக்குது. வாழ்க்கையில தொழுகைங்கிறது எல்லா நிலைகளிலையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு பதட்டம் வந்துட்டு, பயம் வந்துட்டு, ஒரு குழப்பம் வந்துட்டு உடனே தக்பீர் கட்டுவாங்க. பார்த்திருக்கமா இல்ல? ஹதீஸ் ஷரீஃப்ல எவ்வளவு விஷயங்களை கேள்விப்பட்டோம். அப்ப தொழுகையுடைய விஷயத்தில் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பிடிப்பாக இருப்பாங்க. ஒரு கட்டம் வீட்டுல விருந்து, வலிமா விருந்து நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு உணவு தட்டுப்பாடு வந்துருச்சு. உடனே ஒரு பெரிய சப்தம் நடக்குது. ஸல்லல்லாஹு ஒண்ணுமே செய்யல, முஸல்லா விரிச்சாங்க, தக்பீர் கட்டினாங்க, தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் உணவு தட்டுப்பாடு ஆயிடுச்சேங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு எதையும் கண்டுக்காம தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. தொழுது முடிச்சுட்டு சலாம் வாங்கின உடனே குடும்பத்துக்காரங்களை கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க. இல்ல, ஆட்கள் நிறைய வந்திருக்கிறாங்க, ஆனா உணவு இல்ல, தட்டுப்படி ஆயிடுச்சு, விருந்துக்கு கொடுக்க முடியலைங்கிற மாதிரி அவங்களுடைய பரேஷானியை, பதட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையிலையும் கூட வமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு ஏவப்பட்ட தொழுகையை நீங்க கரெக்டா இருங்க, நான் ரிஸ்க் நான் பார்த்துக்கிறேங்கிறோம். அல்லாஹ் சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, கடற்கரை ஓரத்துல முஸல்லா விரிச்சு தொழுதுட்டு இருந்தாங்க. கடற்கரை ஓரத்தில் தொழுதுட்டு இருக்கும்போது ஓரத்துல ஒரு எறும்பு ஒண்ணு அந்த பக்கமா ஊர்ந்து போச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பை கவனிச்சாங்க. அதனுடைய ஒஃபி ஃபமிஹி அஹ்லர்,
அதனுடைய வாயில ஒரு பச்சை இலைய வாயில வச்சிருந்துச்சு. அது போய் கடற்கரை ஓரத்தில் போய் நிற்குது. உள்ள இருந்து ஒரு தவளை வெளியே வந்துச்சு. இந்த எறும்பு அந்த தவளையினுடைய முதுகுல ஏறிச்சு. கொஞ்ச நேரம் தவளை கடலுக்கு உள்ள போயிடுச்சு. நீண்ட நேரம் கழித்து அந்த தவளை வெளியே வந்துச்சு. அதனுடைய முதுகுல இந்த எறும்பை வெளியே விட்டுடுச்சு. அப்ப எறும்பு மறுபடியும் கரைக்கு வந்துருச்சு. இந்த காட்சியை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்புட்டு கேட்டாங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்போடு பேசின வரலாறு குர்ஆன் சொல்லுது இல்லையா? எறும்பு சொல்லுச்சு, வஃபில் பஹரி, இந்த கடலினுடைய ஆழத்துல சஹரத்தும் ஒரு பாறை இருக்குது. ஒரு பாறை, அந்த பாறையினுடைய இடுக்குல தூதுல் ஒரு புழு ஒன்று இருக்குது. அந்த புழுவுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை ரிஸ்க்கு கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான். நான் ஒவ்வொரு நாளைக்கு 2 தடவை அதனுடைய வாயில கொண்டு இதை ஊட்டிட்டு வருவேன்னு சொல்லிச்சாங்க. அது வாயில சாப்பிட்ட உடனே சுப்ஹானல்லதி ஹலகனி ஃபில் பஹரி வலம் யன்சானி ரிஸ்கி, அது ஒரு தஸ்பீஹ் செய்யும். அந்த தஸ்பீஹை நான் கேட்டுட்டு வந்தேன். என்னை இந்த கடலினுடைய அடியில் படைத்த இறைவன் என் ரிஸ்கை மறக்கவில்லையே, அந்த இறைவன் பரிசுத்தமானவன் அப்படின்னு ஒரு தஸ்பீஹ் செய்யும். அந்த தஸ்பீஹை கேட்டுட்டு வருவேன். ஒவ்வொரு நாளும் அதற்கு ரிஸ்க் கொடுப்பதற்கு எனக்கு வாகனத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த செய்தியை சொல்லிட்டு சொன்னாங்க, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அந்நசீபு யுசீபு வலவ் பைன ஜபலைன், அந்நசீபு லா யுசீபு வலவ் பைன ஷபத்தைன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிஸ்க்குங்கிறது அல்லாஹ்வுடைய நசீபு. அது இன்னைக்கு நேற்று எழுதுனது கிடையாது. அவன் பிறக்கும் போதே எல்லாம் எழுதிட்டான். அவங்க பேர்ல அந்த ரிஸ்க்கு இருந்தா மலைக்கு மேலேயே இருந்தாலும் அந்த ரிஸ்க்கு கிடைக்கும். அவங்க பேர்ல அந்த ரிஸ்க்கு எழுதப்படலைன்னா உதட்டிலேயே இருந்தாலும் உள்ள போகும். ரிஸ்க்குடைய விஷயத்துல நீங்க இவ்வளவு பரேஷான் ஆக வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ் தீர்மானிச்சு எழுதி முடிச்சுட்டான். உலகத்துல யாருக்கும் இந்த ரிஸ்க்குங்கிறது. அதனால தேவையில்லாம பதட்டமாக தொழுகுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வாழ்க்கையில எந்த நெருக்கடி வந்தாலும் இந்த உம்மத்திற்கு இதெல்லாம் பழகி கொடுத்தாங்க. தொழுகையில் அதுல ஒரு இன்பம் இருக்குது, அதுல ஒரு சக்தி இருக்குது. வாழ்நாளுடைய நெருக்கடிகள்ல ஒரு சுபைப் ரலியல்லாஹு கொண்டு போய் நிறுத்துறாங்க தூக்கு மேடையில. தூக்கு மேடையில நிறுத்துறாங்க சுபைப. சுத்திலும் எதிரிகள் நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்து மதீனால இருந்து லைவ் பண்றாங்க சுபைப் ரலியல்லாஹுடைய நிகழ்ச்சியை. என்னுடைய சுபைப தூக்கு மேடையில நிறுத்திட்டாங்க. சுபைப் ஏறுறாரு. ஏறி கடைசி நேரத்துல எதிரிகள் வந்து கேட்டாங்க, மௌத்தாக போறீங்க, தூக்குல போட போறோம், கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. கடைசி ஆசை என்ன? அவர் சொன்னாரு, 2 ரக்காத்து தொழுகணும்னு சொன்னார். மௌத்துக்கு முன்னால் எனக்கு 2 ரக்காத்து தொழுகணும், என் ஆசையே அதுதான். சரிந்து 2 ரக்காத்து தொழ விட்டுட்டாங்க. தொழுது முடிச்சிட்டு தூக்கு மேடையில வந்து நின்ன உடனே சுபைப் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் வாழ்நாளிலேயே இவ்வளவு சுருக்கமா இப்பதான் நான் தொழுது இருக்கிறேன். என்ன, நான் மரணத்திற்கு பயந்து தொழுகையை நீட்டுறேன்னு நீங்க சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்ப சுருக்கமா தொழுது இருக்கிறேன். நான் தொழுகைக்கு தக்பீர் கட்டினா என் நிலையும் தன்னிலை நாங்கள் மறந்துடுவோம். ஒரு தொழுகை சரியாக இருக்கணும்னா முதல்ல ஒது சரியாக இருக்கும். தொழுகைக்கான துவக்கம் எது? தொழுகையில நமக்கு ஞாபகங்கள் வேறு பக்கம் திசைக்கு போகுதுன்னா முதல்ல நம்ம என்ன யோசிக்கணும்னா நம்முடைய ஒதுவுல என்ன குறைபாடு இருக்குன்னு யோசிக்கணும். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ஒதுவுல இருந்தே தொழுகைக்குள்ள போயிடுவாங்க. பாங்குடைய சத்தம் கேட்டே தொழுகைக்குள்ள போயிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொன்னதற்கு பின்னால் ரசூலுடைய நிலைகள் அப்படியே மாறிடு. நம்ம தொழுகைக்கு வந்து தக்பீர் கற்ற வரைக்கும் துனியாவுடைய சிந்தனையிலே இருந்துட்டு இருக்கிறோம். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் பாங்குல இருந்தே தொழுகைக்குள்ள போவாங்க. ஒது செய்யும் போதே தொழுகைக்குள்ள போவாங்க ஆத்மார்த்தமா. அப்ப தொழுகைக்கு முன்னால உள்ள சுன்னத்து தொழுகை இதெல்லாம் எதற்கு? அப்ப நீங்க நேரடியாக வந்து ஃபர்துல வந்து தக்பீர் கட்டும் போது அந்த ஈடுபாடு வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்த தொழுகையினுடைய நேரம், தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, நீங்க யாருன்னு கேட்டாங்க. நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. நான் சொன்னேன், நான் தான் ஆயிஷா அப்படின்னு. ஆயிஷா மன்ன ஆயிஷா. ஸல்லல்லாஹு ஆயிஷான்னா யாரு அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷானா யாரு? நான் சொன்னேன், பின்த் அபூபக்கர், அபூபக்கருடைய மகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்ன அபூபக்கர், அபூபக்கர் யாருன்னு கேட்டாங்க. அப்ப நான் விளங்கிட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் நிலையில இல்ல. அப்ப தொழுகையினுடைய ஈடுபாடு இன்னைக்கு நமக்கு தொழுகைக்கு தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் வாங்குற வரைக்கும் நம்ம தொழுகைகளும் நம்ம சிந்தனைகளும் எங்க இருக்குதுங்கிறது நம்மளுடைய பலகீனம் நமக்கு தெரியும். ஃபவைலுல் முஸல்லின், அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில கவனம் இல்லாம வேற வேற சிந்தனைகள் தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் நாசத்தை தருவான் குர்ஆன் எச்சரிக்கை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லிட்டா நிறமே மாறி போகும் ஹதீஸ்ல இருக்கு. பாங்கு சொல்லிட்டாலே அதுக்கு பிறகு அவங்க நிலை அவங்களுக்கு பேச முடியாது. அவங்க அந்த அளவுக்கு அந்த நிலைக்கு போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் ஒருத்தர் வந்து கேட்டாரு, இந்த ஆயத்து இறங்கின உடனே என்ன யா ரசூலல்லாஹ் ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிக்கு நரகம் இருக்குது, வேற கவனம் தொழுகையில வரக்கூடாதுன்னு இருக்குது, அப்படி எங்களால் தொழ முடியல யா ரசூலல்லாஹ், அப்படி தொழுதா தொழுகை கபூலாகுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது அது தலிகல்லாஹ் சொன்னாங்க, தோழரே அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாத தொழுகை அது என்ன தொழுகை, அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. அலி ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அலியே உங்களால் அப்படி தொழுவீங்களான்னு கேட்டாங்க. உங்களால் அப்படி தொழ முடியுமா? தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் வாங்கின வரைக்கும் வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது, தொழுவீங்களான்னு கேட்டாங்க. தொழுவை யாரும் சொல்லலாம், தொழுங்க பார்ப்போம், 2 ரக்காத் ரொம்ப வேண்டாம், 2 ரக்காத் தொழுதுங்க. அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, அப்படி தொழுதுட்டா என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கிட்ட இருக்கிறதுல உயர்ந்த ஒரு போர்வை யமன் நாட்டினுடைய அரசர் எனக்கு கொடுத்த அன்பளிப்பான போர்வை இருக்குது, அதை வேணா உங்களுக்கு நான் தர, தொழுவங்க பார்க்கணும். போனாங்க, ஒது செஞ்சாங்க, பக்தியோடு வந்து சஹாபாக்கள்லாம் ஆச்சரியமா பார்க்குறேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு எப்போ இப்படி பேச மாட்டாங்களே, தைரியமா எப்படி இந்த சவாலை எடுத்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக பார்க்கணும், தொழுதுட்டா பரிசு இருக்குட்டாங்க. வந்து ஒது செஞ்சுட்டு எல்லாருக்கும் முன்னாலே வந்து தக்பீர் கட்டி 2 ரக்காத் தொழுது முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. என்ன அலி தொழுதுட்டீங்களான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போய் பக்தியா முழுமையா நான் ஒது செஞ்சேன், செஞ்சுட்டு தக்பீர் கட்டினேன், வஜ்ஜத்து ஓதுனேன், சனா ஓதுனேன், ஃபாத்திஹா ஓதுனேன், ரக்காத்து சஜத்து, முதல் ரக்காத்துல ருக்கு செஞ்சேன், சுஜூது செஞ்சேன், எனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான், வேற எந்த சிந்தனையும் எனக்கு தொழுகையில இல்லை. முதல் ரக்காத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 2வது ரக்காத்துக்கு எழுந்திருச்சேன், ஃபாத்திஹா ஓதுனேன், சூரா ஓதுனேன், ருக்குவும் செஞ்சுட்டேன். ருக்குலேருந்து எழுந்திருக்கும் போது நீங்க ஒரு போர்வை தரேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு எனக்கு போர்வை ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா. எங்க இருந்துதான் சைத்தான் அதை கொண்டு வருவான்னு தெரியாது தொழுகையில. அது வரைக்கும் இல்லை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, அவன் பாங்க கேட்டா சைத்தான் ஓடுவான், ஆனா தொழுகிட்டா சஃப்ல வந்து நின்றுவான். சைத்தானுக்கு பாங்கு தான் பயமே தவிர தொழுகை பயம் கிடையாது. தொழுகைக்கு உள்ள அவன் சேட்டை பண்ணுவான், தொழுகைக்குள்ள எல்லா கவனத்தையும் கொண்டு வருவான். அதனால தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஏதாவது ஒரு பொருளை காணாக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா தேடிட்டு இருந்தா ஒன்றும் செய்வான், ஒழுங்கு செஞ்சுட்டு தக்பீர் கேட்டுங்க, அவன் கரெக்டா கொண்டு வந்து என்ன செஞ்சிருவான் அந்த பொருளை. என்ன நீ இந்த இதுலயாவது நீ கவனத்தை தொழுகையில கவனத்தை கொண்டு போயிட, பொருள் எங்க இருக்குன்னு நான் சொல்லிய, நீ தொழுகையில கவனத்தை கொண்டு போயிட. வேடிக்கையாக சொல்லுவார்கள், இன்னைக்கு நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு? ஒருத்தர் வந்து இஷால வந்து தக்பீர் கட்டினார், இமாம் 3வது ரக்காத்துல சலாம் வாங்கிட்டார். 3வது ரக்காத்துல சலாம் வாங்கிட்டா எல்லாரும் சலாம் வாங்கியாச்சு. சில நேரங்கள் அப்படித்தானே, கம்ப்யூட்டர் மாதிரி கால்குலேட்டர் மாதிரி தானே, அவர் குனிஞ்சா குனிகிறது, நிமிர்றது, அவர் சலாம் வாங்கினா வாங்கியாச்சு. 3 ரக்காத் எல்லாருமே கன்ஃபியூஸ்லயே, 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா கன்ஃபியூஸ். ஒருத்தர் மட்டும் உறுதியா இவன் 3 ரக்காத் தான் தொழ வச்சிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார். இப்போ எல்லாருமே சந்தேகத்தில் சொல்றாங்க, அவர் மட்டும் உறுதியா சொல்றாரு. நீங்க மட்டும் எப்படிங்க இவ்வளவு தொழுகையில ஈடுபாடு? எனக்கு 4 கடை இருக்கு அவர் சொன்னார். ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஒரு கடை கணக்க முடிப்பேன், 3 கடை கணக்கு தான் முடிஞ்சிருக்கு, 100 கடை கணக்கு பாக்கி இருக்குன்னாரு. அதனால நான் உறுதியா சொல்றேன் 3 ரக்காத் தான். தொழுகைகள் அன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அப்ப தொழுகைக்குள்ள சைத்தான் அவன் பண்ற சேட்டை சிந்தனைகள் எப்படித்தான் அந்த போர்வை முன்னால கொண்டு வந்து நிறுத்துறான்னு தெரியாது. ஒரு முஸ்லீம்கிட்ட வந்து ஒரு பாதிரி வந்து கேட்டார், உங்க தொழுகை புனிதமானதா எங்க வணக்கம் புனிதமானதா? ஒரு டிபேட் நடந்துச்சு, விவாதம், ஒரு கிறிஸ்துவ ஒரு முஸ்லீமுக்கும். அப்ப அந்த முஸ்லீம் அறிஞர் எங்க வணக்கம் தான் சிறந்தது இல்லை. அப்ப அவர் சொன்னார், இல்ல எங்க வணக்கம் தான். அந்த பாதிரி சொன்னார், எப்படி சொல்றீங்க? எங்க வணக்கத்துல வந்து சைத்தான் வந்து உள்ள வர முடியாது, வணக்கம் வந்து பரிசுத்தமானது. உங்க வணக்கத்துக்குள்ள சைத்தான் உள்ள வருவானான்னு கேட்டார் அவர், அந்த பாதிரி. ஆமா, எங்க வணக்கத்துக்குள்ள சைத்தான் உள்ள வருவான், அவன் உள்ள வர அளவுக்கு எல்லாம் அலோட் பண்ணியிருக்கிறான். அப்போ உங்க வணக்கத்துல சைத்தான் இருக்கிறான்னா உங்க வணக்கம் எப்படி பரிசுத்தமான வணக்கமா இருக்க முடியும் அப்படின்னு அந்த பாதிரி. அதற்கு அந்த முஸ்லீம் திருப்பி சொன்னாரு, திருட இருக்கிறானே எங்க போய் திருட போவான்? பாலடைஞ்ச வீட்டுக்கா போய் திருட போவான்? விலமதிக்க முடியாத சொத்து எங்க இருக்குதோ அங்கதான் போய் திருட போவான். அதே மாதிரி தான் எங்க வணக்கங்கள் விலமதிக்க முடியாது, அதனால தான் அவன் இங்க வரான். அங்கதான் அவன் செய்யற வேலையை நீங்க செய்றீங்களா, அவனுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்டேன். அவன் செய்யற வேலை நீங்க செஞ்சா அவனுக்கு என்ன வேலை இருக்கு? அப்ப தொழுகையில சைத்தானுடைய ஆரம்பிச்சதுல இருந்து தக்பீர் கட்டுறதுல இருந்து நடக்கிற போராட்டம்
அதற்கு அடிக்கடியாக சொல்றாங்க, எங்க இருந்து தான் அந்த போர்வ சிந்தனை வந்துச்சுன்னு தெரியாது. நானும் போராடுகிறேன் திரும்ப சிந்தனையை மாத்துறதுக்கு. கடைசி வரைக்கும் சலாம் வாங்குற வரைக்கும் அந்த போர்வை தான் கண்ணுக்கு முன்னாடி நின்னுச்சு. என்னால தொழ முடியலன்ட்டாங்க. மற்ற நாள்லாம் ஒழுங்கா தான் தொழுவேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனதுனால தொழ முடியலன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்கள யாரும் 2 ரக்காத்து கூட அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு மட்டும் தொழுகிறதுங்கிறது கஷ்டம். சைத்தான் அல்லாஹ் உள்ள கொண்டு அவங்க வேலைகள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க போராடுறீங்க பார்த்தீங்களா, எவ்வளவு தூரம் போராடுறீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த சிந்தனையை கொண்டு வருவதற்கான முயற்சியை நீங்க பண்ணுங்க. இவ்வளவு குறைவுடன் நம்ம தொழுகை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறதுனால சலாம் வாங்கின உடனே அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் 11 தடவை என்ன செய்யுங்க, பாவம் பண்ணுங்க. நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? அஸ்தகுஃபிருல்லாஹ் ஓதுவோம், நம்ம என்ன பாவத்தையா செஞ்சிருக்கிறோம்? சலாம் வாங்கின உடனே பாவம் செய்யலையே. என்ன அர்த்தம்? இவ்வளவு குறையுடன் ஷைத்தானுடைய சிந்தனைகள் உள்ள தொழுகையில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? அப்ப தொழுகையினுடைய விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தூரம் இந்த உம்மத்தினுடைய சொத்து, நாங்க இந்த உம்மத்தினுடைய பவர் நாங்க வாழ்க்கையில இந்த சமுதாயம் அது விஷயத்தில் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம யோசிக்கிறோம் பெருமக்களே. தொழுகையில் இந்த சமுதாயத்தினுடைய ஈடுபாடுகள் குறைகிற காரணத்தினால் அதனால் ஏற்படுகிற விளைவுகளை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்நாளினுடைய கடைசியில 17 வக்து மட்டும்தான் இந்த தொழுகை வரல. அபூபக்கர் ரலியல்லாஹு தொழ வச்சாங்க. தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொழுகைக்கு வந்துட்டாங்க. அவங்க வர முடியாத தொழுகைங்கிறது மயக்க நிலையில் இருந்தாங்கிறத ஹதீஸ்ல எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கும் வஃபாத்தாகிற காலையில கூட ஃபஜ்ருக்கு தங்களுடைய திரையை நீக்கி சஹாபாக்கள் எல்லாம் சஃப்ல அணிவகுத்து தொழுகிற இந்த காட்சியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சார். இந்த உம்மத்தை கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது எல்லாரும் சஃப்ல தொழுகையாளியா நிற்கும் போது பார்த்து சிரிச்சாங்க. இப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு திரையை மூடுனாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பார்க்கணும். அப்ப இந்த உம்மத்தை கடைசியாக பார்த்தது தொழுகையிலே தான் பார்த்தாங்க. எனவே இந்த உம்மத்தினுடைய பெரும் சொத்து என்பதை அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு புரிய வைத்தார்கள். எனவே அப்படிப்பட்ட தொழுகை நாளை முதலாக கேள்வி கணக்கு உட்படுத்தப்படுகிற அதுதான் ஹதீஸ்ல வருது இல்லையா, அதுக்கு பதில் சொன்னா மட்டும்தான் மற்ற விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியும். தொழுகைக்கே பதில் சொல்ல முடியலன்னா மற்ற காரியங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே எந்த நிலையிலும் தொழுகை மன்னிக்கப்பட்டதல்ல. தொழுகை சுருக்கப்பட்டு 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுகுங்க. பயணத்துல 2 ரக்காத்து தொழுகுங்க. நிக்க முடியல உட்கார்ந்து தொழுகுங்க, உட்கார முடியல படுத்து தொழுகுங்க, படுத்து கூட தொழுக முடியல. ஒரு கட்டத்துல கண்ணால சைகை செய்து தொழுகுங்க, கண்ணால சைகை செய்ய முடியல. இதயத்தாலையாவது தொழுகிற மாதிரி நினைங்கன்னு மார்க்கம் சொல்லுங்க. எந்த இடத்திலையும் அதை விடுவதற்கான அனுமதி கிடையவே கிடையாது. தொழுகையுடைய விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் அவ்வளவு உறுதியாக இருக்கிறான். இல்லாமல் ரப்பல் ஆலமீன் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.